அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன், அவருடைய புக்கு நான் ஒன்று வாசிச்சுட்டு இருந்தப்ப, இந்த பேட்டில் ஃபீல்டை குறித்த புக்கில் அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தார். ஒரு பெரிய ஒரு செஸ் சாம்பியன், அவன் யூரோப் ட்ரிப் போயிருந்தான்னா அங்கே ஒரு பெரிய ஒரு கேலரி இருந்திருக்கு. நல்ல கவனிங்க, அங்கே ஒரு கேலரியை போய் அந்த செஸ் சாம்பியன் வந்து விசிட் பண்ணுறாரு. அப்படி விசிட் பண்ணுறப்போ அந்த கேலரியில் ஒரு நல்ல ஒரு ஃபஸ்ட் ஒரு பெயிண்டிங் இருக்குது. அந்த பெயிண்டிங்கில் இப்படி ஒரு செஸ் போர்டு இருக்குது. அந்த செஸ் போர்டில் இந்த பக்கம் வந்து சாத்தான் நல்லா ரிலாக்ஸாக உட்காந்து கால் மேலே கால் போட்டுட்டு அப்படி ஒரு குரூர சிரிப்போட இந்த சைடு யார் உட்காந்துருக்கா? டெவில் உட்காந்துருக்கான். இந்த பக்கம் வந்து ஒரு வாலிபன் உட்காந்துருக்கிறான். முகமெல்லாம் வெளிரி போய் வேர்த்து விறுவிறுத்து அவன் தோற்று போனா அப்படிங்கிற காரியத்தை நிச்சயப்படுத்தி கொண்டு பயத்தில் விடன்னு நடுங்கி உட்காந்துருக்கிற மாதிரி, செய்வதறியாம திகச்சு நிற்கிற மாதிரியான ஒரு ஆற்று. அங்க டெவில் என்ன பண்ணிருக்கிறான்? இந்த யங்ஸ்டருக்கு ஒரு செக் வச்சுட்டான். செக் மேட். என்னது? ராஜாவுக்கு செக் வச்சாச்சுன்னா அடுத்து எந்த மூவ் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் யூ ஆர் டிஃபீட்டட். அதுதான் அதனுடைய அர்த்தம். இந்த பையன் வந்து அதை பார்த்துட்டு அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிறான். அப்படி ஒரு ஆர்ட் அங்கே வரைஞ்சிருக்கிறாங்க. அதை இந்த செஸ் சாம்பியன் வந்து நின்று பார்க்குறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவரால் எங்கேயும் போக முடியல. மணிக்கணக்காக பார்த்து முடிச்சுட்டு அந்த கேலரியில் இருக்கிறவங்கள்ட்ட எனக்கு ஒரு செஸ் போர்டு கொடுங்க அப்படின்னு கேட்டாராம். கொடுத்து அந்த ஆர்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு டேபிளை போட்டு அதே செஸ் போர்டை வச்சு அங்கே எப்படி காய் நகர்த்திருக்கிறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் காய் நகர்த்தி, டெவில் எப்படி செக் வச்சிருக்கிறானோ அதே மாதிரி ஒரு செக் வச்சு அந்த பக்கம் டெவில் உட்காந்துருக்கிற மாதிரியும் இந்த பக்கம் அந்த தோற்று போனதா இருக்கிற அந்த வாலிபனுடைய சார்பில் இந்த செஸ் சாம்பியன் உட்கார்றாரு. அவர் என்ன பண்றாரு? இந்த வாலிபனுடைய சார்பா இன்னொரு ஃபைனல் மூவ் அதுல இருக்குன்னு கண்டுபிடிச்சு அவரே என்ன செய்கிறார்னா, வாலிபனுக்கு செக் வச்ச டெவிலுக்கு இவர் செக் வைக்கிறார். மூவ் பண்ணவே முடியல. என்ன செய்ய முடியல? மூவ் பண்ணவே முடியல. என் டாடி களத்துக்கு வர்றப்ப எனக்கு எதிராக எந்த மூவும் இல்ல. எல்லாத்தையும் அப்பா ரிமூவ் பண்ணிடுவாரு. உங்க லைஃப்ல காணப்படுகிற ஒரு ஈவில் ஃபோர்ஸ் ரிமூவ் பண்ணக்கூடிய ஃபைனல் மூவ் ஆல்வேஸ் பிலாங்ஸ் டு யுவர் ஹெவன்லி ஃபாதர். எஸ். இத அவர் சொல்றப்ப எப்படி விளக்குவார்னா, பைபிள் ஹிஸ்டரியில இருந்து வருவோன்னுவார். ஏஞ்சல்ஸை படைச்சாரு. 3ல் 1 பங்கு ஏஞ்சல் அவர் படைச்சா அவர் இப்படி ஒரு மூவ் பண்றாரு. ஏஞ்சல்ஸை படைச்சு டெவில் என்ன செய்யறான்? அதுல ஒரு கூட்டத்தை வஞ்சிச்சு அவன் பதிலுக்கு ஒரு மூவ் பண்றான். உடனே அவர் என்ன பண்றாரு? பரவாயில்ல, நான் இப்ப ஆதாம நான் என்ன செய்யறேன் படைக்கிறேன்னு சொல்லி ஆடாம ஒரு எழுதுறாருனா மூவ் பண்றாரு. அவன் என்ன பண்றான்? ஆதாம வஞ்சிச்சு அவன் ஒரு மூவ் பண்ணி காட்லி ஜெனரேஷன் என்ன செய்யறான்னா கொலை செய்யறான். அதுக்கப்புறம் நிம்ரோத் என்ன செய்யறான்? அவன் எழுப்புறான். சரி, இவர் டயர்ட் ஆகல. இவர் யாரை எழுப்புறாரு? ஆபிரகாம் என்ன செய்யறாருன்னா எழுப்புறாரு. ஆபிரகாம் மூலமா வந்த சந்ததியை எகிப்துல அடிமைப்படுத்த அவனுடைய அடுத்த ஒரு மூவ் என்ன செய்யுது வருது. டேவிட் எழுப்புறாரு, கிங்டம் உடையுது. இப்படி வந்து கடைசியில 400 வருஷம் சைலண்ட் பீரியட். செக் வச்சுட்டான். நம்மளால எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த வாலிபனை போல மனுக்குள்ள ஸ்தம்பிச்சு நின்ற நேரத்துல ஜீசஸ் ஒரு சாம்பியனா வந்தார். அவன் என்ன பண்றான்? நீங்க களத்துக்கு வந்தா வாங்க, நானும் களத்துக்கு என்ன செய்யறேன் வர்றேன்னு சொல்லி சிலுவையில் அரைஞ்சு அவரை அடக்கம் பண்ணி நம்மளெல்லாம் பயத்துல நடுநடுங்க வச்சான். அடக்கம் பண்ணிட்டேன், கொன்னுட்டேன், செத்துட்டாரு, முடிஞ்சிரா அப்படின்னு அவன் ஒரு செக் வச்சுட்டு உட்கார்ந்தா, அவர் 3வது நாள்ல உயிர் தெழுந்து அவனுக்கு ஒரு செக் வச்ச. 2000 வருஷம் ஆச்சு, இன்னும் பதிலுக்கு எதையும் செய்ய அவனால முடியல. உங்க சார்பா என்னோட சார்பா ஒரு ஃபைனல் மூவ் என் ஆண்டவர் பண்ணி முடிச்சிட்டாரு. ஆமென். வந்தது யாரு? சொல்லது ஊரு ராச மகராசந்தா.
போதும் சமூகந்தா என்னாலும் இனிமே ராஜ வாழ்க்கதா. போதும் சமூகந்தா என்னாலும் இனிமே ராஜ வாழ்க்கதா. அசத்துற அன்போட அழகாக மண்ணில் வந்தாரே, கரையெல்லாம் மூட்டை கட்டி தூர வச்சாரு. எனக்கே ஒண்ணு புரியல, சொல்ல தெரியல, கனவா நனவா சுத்தி வந்தேன் பம்பரமா ஆனே தன்னால. வந்தது யாரு சொல்லுது ஊரு, ராச மகராசந்தா. போதும் சமூகந்தா என்னாலும் இனிமே ராஜ வாழ்க்கதா. போதும் சமூகந்தா என்னாலும் இனிமே ராஜ வாழ்க்கதா. இப்படி துரை இப்படி சுத்திட்டு திர்றாருன்னா அவர் சார்பா வந்தது யாரியா? வந்தது யாரு? சாம்பியன் யா. சொல்லுது ஒரு ராச மகராசந்தா. போதும் சமூகந்தா என்னாலும் இனிமே ராஜ வாழ்க்கதா. போதும் சமூகந்தா என்னாலும் இனிமே ராஜ வாழ்க்கதா. அதாவது சும்மா பாடாம இந்த ட்ரூத்தை புரிஞ்சு பாடணும். இப்போ ஏன் இவ்வளவு சந்தோஷமா பாடுறீங்க? பாட்டு நல்லா இருக்குன்னு பாடுறீங்களா, அல்லது அந்த ஃபைனல் மூவ் நினைச்சு பாடுறீங்களா? ஓகே, எஸ், சொல்லுங்க. அந்த மூவுக்காக பாடுங்க. இப்ப வந்தது யாரு? ராச மகராசந்தா. போதும் சமூகந்தா என்னாலும் இனிமே ராஜ வாழ்க்கதா. போதும் சமூகந்தா என்னாலும் இனிமே ராஜ வாழ்க்கதா. நீங்க உங்க லைஃப்ல எப்படி செக் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, எஸ், எங்க கட்டையை வச்சிருந்தாலும் பரவாயில்ல, எங்க முட்டு வச்சிருந்தாலும் பரவாயில்ல, எங்க சுத்தினாலும் நம்ம சார்பில் ஒரு ஃபைனல் மூவ என் ஆண்டவர் பண்ணி முடிச்சிட்டதுனால பயமே இல்லை, பயமே இல்லை. வந்தது யாரு? சொல்லுது ஒரு ராசே மகராசந்தா. போதும் சமூகந்தா என்னாலும் இனிமே ராஜ வாழ்க்கதா. போதும் சமூகந்தா என்னாலும் இனிமே ராஜ வாழ்க்கதா. அசத்துற அன்போட அழகாக மண்ணில் வந்தாரே, கரையெல்லாம் மூட்டை கட்டி தூர வச்சாரே. ஒன்று புரியல, சொல்ல தெரியல, கனவா கனவா நான் சுத்தி வரும் பம்பரமா தன்னால. வந்தது யாரு? சொல்லுது ஒரு ராச மகராசந்தா. போதும் சமூகந்தா என்னாலும் இனிமே ராஜ வாழ்க்கதா. போதும் சமூகந்தா என்னாலும் இனிமே ராஜ வாழ்க்கதா. அவன் இந்த கல்லு ஆகாதுன்னு புறக்கணிச்சு தள்ளுனா, எந்த கல்ல தள்ளுனானோ அந்த கல்லு தான் செக்மேட்டா வருது, மூளைக்கு தலைக்கல்லா வருது. ஆண்ட சொல்ல தீர்க்க தரிசனமா ஓ லைஃபுக்கு செக் வச்சான்ல, இனிமே நீ அவனுக்கு செக் வைப்ப. எனக்கெல்லாம் 30 வயசுல செக் வச்சான், செக்குல ஆப்பு வச்சான். இப்ப ஏன்டா வச்சோன்னு யோசிச்சுட்டு தர்றான். ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு, தெரியாம உன்னை தொட்டுட்டான், ஏன்டா தொட்டோன்னு காலம் பூரா அவஸ்தைப்பட போறான். வந்தது யாரு? சொல்லுது ஒரு ராசே மகராசந்தா. போதும் சமூகந்தா என்னாலும் இனிமே ராஜ வாழ்க்கதா.
அசத்துற அன்போட அழகாக மண்ணில் வந்தாரே, என் கரையெல்லாம் மூட்டை கட்டி தூர வச்சாரு. எனக்கே ஒண்ணு புரியல, சொல்ல தெரியல, கனவா நனவா நான் சுத்தி வரும் பம்பரமா அனைத்தனாக. வந்தது யாரு சொல்லுது ஊரு, ராசே மகராசந்தா போதும் உம் சமூகந்தா என்னாடோ இனிமே ராஜ வாழ்க்கதா. அவன் என்ன பண்றான்? உங்க பிள்ளை தானே பாருங்க, ஒரே கரை கரை ஒரே கரை. இப்ப நான் அப்படி விட விட நடுங்கிட்டு இருக்கிறேன். இது பதிலுக்கு என்ன மூவ் வைக்கிறேன்னு எனக்கு என்ன செய்யலன்னா, எனக்கு என்ன பண்ணி போட்டான்? செக் வச்சுட்டான். அப்பா சொன்னாங்க, தெரை கிழிஞ்சதுனால நீ துரை. ஆமே. அவன் கரை அப்படின்னா அவர் திரையை கிழிச்சு வர்றான்டா என் துரை. வந்தது யாரு சொல்லுது ஊரு, ராசே மகராசந்தா போதும் உம் சமூகந்தா என்னாடோ இனிமே ராஜ வாழ்க்கதா. துரை வர்றாரு, உம் சமூகந்தா எனக்கு என்னாலும் ராஜ வாழ்க்கதா. விபச்சாரத்துல கையை மையமா பிடிச்ச வேளை மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிஞ்சு என்ன செய்யணும்? கொல்லணும். செக்கு. அவர் சொல்றாரு, எவன் பாவம் செய்யாது, பாவம் செய்யல அவன் ஏறா முதல் கல்ல. செக்கு. வந்தது யாரு சொல்லுது ஊரு, ராசே மகராசந்தா போதும் உம் சமூகந்தா என்னாடோ இனிமே ராஜ வாழ்க்கதா. போதும் சமூகந்தா என்னாடோ இனிமே ராஜ வாழ்க்கதா. அன்போட அழகாக மண்ணில் வந்தாரு, என் கரையெல்லாம் மூட்டை கட்டி சொல்ல வச்சாரு. எனக்கே ஒண்ணு புரியல, சொல்ல தெரியல, கனவா நனவா நான் சுத்தி வரும் பம்பரமா அனைத்தனாக. வந்தது யாரு சொல்லுது ஊரு, ராச மகராசந்தா போதும் உம் சமூகந்தா என்னாலோ இனிமே ராஜ வாழ்க்கதா. போதும் உம் சமூகந்தா என்னாலோ இனிமே ராஜ வாழ்க்கதா. மகனை அடிமையாக்க அவனால முடியும்னா, யோசேப்புக்கு வச்சான் பாருங்க ஒரு செக்கு. நீ இனிமே மகன் இல்ல, அடிமை. ஒரே நாள்ல மகனை யாராக்கிட்டான்? அவர் பாருங்க, ஒரே நாள்ல அவன் அடிமை இல்லடா ஆளுநர்ன்ட்டாரு. ஆளுநர். ஒரே நாள்ல மகனை அடிமையாக்க அவனால முடியும்னா, ஒரே நாள்ல அடிமையா ஆளுநராக்க அவராலையும். வந்தது யாரு சொல்லுது ஊரு, ராசே மகராசந்தா போதும் உம் சமூகந்தா என்னாலோ இனிமே ராஜ வாழ்க்கை